ஹாய் மக்களே! இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட ஆரம்பத்துல, நம்ம ஹீரோ பாரி, மேஜிக் அப்படிங்கிற ஒரு அழகான ஆங்கிலோ இந்தியன் பொண்ண உயிருக்கு உயிரா காதலிக்கிறாருங்க. ஆனா இந்த காதலுக்கு இமயமலை மாதிரி குறுக்க நிக்கிறது வேற யாருமே இல்ல. நம்ம ஹீரோவோட அம்மாவே தாங்க. அம்மாவோட மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா? கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா, அது நம்ம தெலுங்கு பேசுற சொந்த ஜாதியில மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைப். அவங்களோட 3 பசங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே மூளைச்சலவை பண்ணி வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க தான் அந்த ஊர் சாதி சங்க தலைவி. அவங்க ஜாதி வெறி எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு தெரியுமாங்க? சொந்தக்காரங்க யாராவது வேற ஜாதியில பொண்ணு எடுத்தாலோ, இல்ல லவ் மேரேஜ் பண்ணாலோ, அந்த கல்யாண முகூர்த்தத்த கூட எட்டி கூட பார்க்க மாட்டாங்கன்னா பாத்துங்களேன். ஆனா நம்ம ஹீரோவோட அப்பா அப்படியே ஆப்போசிட்டுங்க. "மகனே நீ எவ்வளவு வேணா லவ் பண்ணு. நான் உனக்கு பின்னாடி நிக்கிறேன்" அப்படின்னு சொல்ற பக்கா சப்போர்ட்டிவ் கேரக்டருங்க. இப்படி குடும்பத்துல ஒரு எதிரி இருக்க, நம்ம பாரியோட காதலுக்கு மிகப்பெரிய எதிரியா நிக்கிறது வேற யாருமே இல்லங்க. அவரே தாங்க. ஏன்னா நம்ம ஆளு காலேஜ் படிக்கும்போதே அந்த பொண்ணுகிட்ட லவ்வ சொல்லிட்டாரு. ஆனா மேஜிக் பயங்கரமான ஆன்மீகவாதி. பாரி ப்ரப்போஸ் பண்ண உடனே அந்த பொண்ணுக்குள்ள ஒரு தடுமாற்றம். இயேசு தான் நம்மள வழிநடத்துறாரு. ஆனா இந்த காதலுக்கு அவர் இன்னும் கிரீன் சிக்னல் காட்டல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாரியோட காதலுக்கு நோ சொல்லிடுதுங்க. ஆனா நம்ம ஹீரோ விடுவாரா? நீ எத்தனை தடவை நோ சொன்னாலும் நான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தான் காதலிப்பேன் அப்படின்னு சொல்லி காலேஜ்ல இருந்து இப்ப வரைக்கும் மேஜிக் பின்னாலே சுத்திட்டு இருக்காரு. பல வருஷமா பின்னாடியே சுத்தியும் மேஜிக் இவரை வீட்டுக்குள்ள ஏன் அவங்க தெருக்குள்ள கூட சேர்க்கலன்னா பாத்துங்களேன். ஒரு பக்கம் ஜாதி வெறி பிடிச்ச அம்மா, இன்னொரு பக்கம் கடவுள் சம்மதிக்கல அப்படின்னு சொல்ற காதலி. இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ முழிக்கிற மொழி இருக்கே, ஐயோ பாவங்க. ஹீரோவோட ஃபேமிலியை பார்த்தா அவருக்கு ஒரு தம்பியும் ஒரு அக்காவும் இருக்காங்க. தம்பி கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. அக்காவும் புருஷனோட சண்டை போட்டுட்டு கோவிச்சிட்டு வந்து அம்மா வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்படி டெய்லி வீட்டில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே தாங்க இருக்கு. ஆனால் லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அதுலேயே முக்கியமாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவன் பேரு தான் கோபி. அவன் தினமும், டேய் அந்த பொண்ணு உன்னை லவ்வே பண்ணலடா, நீ ஒன் சைடு தான்டா சுத்திட்டு இருக்க, தட்டி விட்டுட்டு வேற பொண்ணை பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா பாரி, நீ என்ன சொன்னாலும் அவளை நான் தூக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தினமும் ட்ரை பண்றாருங்க. ஆனா ரிசல்ட் என்னவோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ரெஜெக்ஷன் மட்டும் தாங்க. அந்த சமயம்னு பார்த்து மேஜிக்கோட கசின் ஒருத்தி ஒரு தமிழ் பையனை லவ் பண்ணி ஏமாந்து போறாங்க. இதனால அவங்க குடும்பமே ரணகலமாகுது. அந்த பொண்ணு மேஜிக் கிட்ட வந்து, நீ யாரை வேணா லவ் பண்ணு, ஆனா இந்த தமிழ் பசங்களை மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் போடுதுங்க. மேஜிக்கும் அடடா நம்ம ஆளுங்களை தாண்டி வேற யாரையும் நம்ப கூடாது போலயே அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பாரியோட வீட்டில் அவரோட சொந்த மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே பிடிவாதமா இருக்காங்க. மாமாவும் நேரா வீட்டுக்கு வந்து என் பொண்ணை நம்ம மாப்பிள்ளைக்கு தான் கட்டி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சம்பந்தம் பேசி முடிக்கிறாருங்க. பாரிக்கு சொந்த ஜாதியில கல்யாணம் பண்றதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. சரி கடைசி முறையா மேஜிக் கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணா, அவங்க காதல்ன்ற பேர்ல எனக்கு ஃபோன் பண்ணா மரியாதை கெட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனை கட் பண்றாங்க. அந்த சமயம்னு பார்த்து மேஜிக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே பதறி அடிச்சு ஓடி போய் காப்பாத்துறாரு நம்ம பாரி. இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஆளு பண்ற சின்ன சின்ன கேரிங்க பார்த்து மேஜிக்கு லைட்டா இம்ப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனா பாரி யோசிச்சு பார்க்கறாரு. இவன் என்னதான் இம்ப்ரெஸ் ஆனாலும் நமக்கு செட் ஆக மாட்டா. ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு நம்ம ட்ரெடிஷனல் குடும்பத்துக்கு மருமகளா வந்தா என்ன ஆகும்? புரட்டாசி மாசம் வந்தா நம்ம வீட்ல கறியே தொட மாட்டாங்க. ஆனா அவங்க வீட்ல கறி சீப்பா கிடைக்குதுன்னு கிலோ கணக்குல வாங்கி சமைப்பாங்க. நமக்கு வெண்பொங்கல் பிரசாதம்னா அவங்களுக்கு கேக்கு. நமக்கு தலைவலிச்சா டீ குடிப்போம். அவங்களுக்கு தலைவலிச்சா ஒயின் குடிப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட கலாச்சார வேறுபாடுகள். இதுக்கு நடுவுல ஜாதி பொண்ணை தான் கட்டணும்னு ஒத்த கால்ல நிக்கிற அம்மா. வேற வழியே இல்லாம அம்மா பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரி ஒரு முடிவுக்கு வராருங்க. ஆனா இங்க தாங்க மேஜிக்கோட மைண்ட் வைஸ் மாறுது. இத்தனை வருஷமா நம்ம பின்னாடியே சுத்துறானே, இவனை லவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஏமாந்த கசின் கிட்ட ஐடியா கேக்குது. அவளும் பசங்களுக்கு பொண்ணுங்க கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் தேவை, அது கிடைச்சா கலட்டி விட்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ அழகா இருக்கிறதால அவன் உன் உடம்ப ஆசைப்பட்டு வரானா இல்ல மனசு ஆசைப்பட்டு வரானான்னு தெரியல, அதனால அவனுக்கு ஒரு டெஸ்ட் வை அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறான். மேஜிக்கும் டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி காபி ஷாப்புக்கு கூப்பிடுறது, வெளியே போலாமான்னு கேட்கறதுன்னு டார்ச்சர் பண்ணுதுங்க. ஆனா பாரி தான் காதலை தியாகம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து தள்ளியே நிக்கிறாருங்க. ஒரு நாள் நைட்டு மேஜிக் ஃபோன் பண்ணி, வீட்டில் யாரும் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன், கம் டு மை ஹோம் அப்படின்னு கூப்பிடுதுங்க. நம்ம பாரி, யோ நம்ம தான் வேற பொண்ணை கட்ட போறோமே, அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, நான் வேலையா இருக்கேன் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாருங்க. மேஜிக் கன்ஃபார்ம் பண்ணிடுதுங்க. பரவாயில்லையே, இவன் நம்ம உடம்ப ஆசைப்பட்டு வரல, நம்ம மனசை தான் காதலிச்சிருக்கான், இவன் தான் என் புருஷன் அப்படிங்கிற மாதிரி மேஜிக் வச்ச எல்லா டெஸ்ட்லையும் நம்ம பாரி செஞ்சுரி அடிச்சு பாஸ் ஆயிடுறாரு. இங்க பாரிக்கு கல்யாண ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்குங்க. மேஜிக்கும் இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காலேஜில் பாரி எப்படி கவிதை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணானோ அதே கவிதையை திருப்பி சொல்லி பாரி கிட்ட தான் காதலை சொல்லுதுங்க. பாரிக்கு பயங்கர ஷாக். ஏன்னா இவ்வளவு நாள் கழிச்சு கிரீன் சிக்னல் கிடைச்சாலும் இப்ப வீட்டுல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சே. இருந்தாலும் மனசு கேட்காம காதலுக்கு ஓகே சொல்றாங்க.
ஒரு பக்கம் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம், இன்னொரு பக்கம் காதலி. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கும்போது ஃப்ரெண்டு கோபி கிட்ட விஷயத்த சொல்றார். அவனும், விடுடா, லவ் தானே பண்ணியிருக்கா, கல்யாணமா ஆயிடுச்சு, இந்த மாதிரி பொண்ணுங்க கடைசியில கலட்டி விட்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு மொக்க ஐடியாவை கொடுக்குறாங்க. ஆனா மேஜிக் அடுத்த நாளே அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி பாரிய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க அப்பா ரொம்ப மாடர்ன் டைப்புங்க. என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா கிரீன் சிக்னல் கொடுத்துறாரு. ஆனா பாரி பயந்து போய் மேஜிக்கை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. மேஜிக்கும் நேரா கோபி கிட்ட போய் கேட்க, கோபி மொத்த உண்மையும் உடைச்சிடுறான். அவனுக்கு அவங்க மாமா பொண்ணோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ்வளோதாங்க, மேஜிக்கு பயங்கர கடுப்பாகி பாரி வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு, உன்னை நல்லவன் நினைச்சேன் பாரு, என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுதுங்க. பாரி யோசிச்சு பார்க்குறாரு. அம்மா பேச்சுக்காக வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்றது தான் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி மறுபடியும் மேஜிக் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு சான்ஸ் கேட்குறாருங்க. மேஜிக்கும் ஓகே சொல்ல பாரி அவளை தான் அப்பாவுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அப்பாவுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குங்க. ஆனால் அவங்க அம்மா கிட்ட பேசணும்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு புது ஐடியா தராருங்க. அதுபடியே மேஜிக் இந்து கலாச்சாரத்தை பற்றியும் பாரி கிறிஸ்டியன் கலாச்சாரத்தை பற்றியும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன் காதலுக்காக மேஜிக் கோவிலுக்கு வந்து மண்பானச்சோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பக்கா இந்து பொண்ணா மாறுறாங்க. பாரியும் சர்ச்சுக்கு போய் அவங்க முறைப்படி வாழ பழகுறாரு. இப்ப செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு வர்ற அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாரியும் மேஜிக்கும் கோவிலுக்கு வராங்க. அங்கதாங்க ஒரு மெகா ட்விஸ்டே இருக்கு. பாரியோட தம்பி திடீர்னு அம்மா காலில் விழுந்து, அம்மா நான் நம்ம ஜாதிகார பொண்ணை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அம்மாவுக்கு ஒரே குஷி, உன் லவ்வுக்கு 100% ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்து தைரியமான நம்ம பாரியும், நான் இந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மேஜிக்கை கட்ட அம்மாவுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. வேற மதத்து பொண்ணையா லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இந்த காதலுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா அங்கிருந்து போறாங்க. அப்பா எப்படியோ அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி மேஜிக் குடும்பத்தை பார்க்க எல்லாருமே இப்போ போறாங்க. ஆனா மேஜிக்கோட அப்பாவை பார்த்த உடனே பாரியோட அப்பாவுக்கு பயங்கர ஷாக்குங்க. ஏன்னா பிளாஷ்பேக்ல இவங்க 2 பேருமே ரயில்வே கோச் ஃபேக்டரியில வேலை பார்க்கும்போது ஒரு சண்டை நடந்திருக்குங்க. அதுல மேஜிக்கோட அப்பா அடிச்ச அடியில தாங்க பாரியோட அப்பாவுக்கு காதே கேட்காம போயிருக்கும். நம்ம ஹீரோவோட அப்பாவும் மிஷின் வச்சாதாங்க காது கேட்கும் அந்த நிலைமையில தாங்க இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கோவமான நம்ம பாரி, என் அப்பாவை அடிச்சது நீதானா அப்படிங்கிற மாதிரி மேஜிக்கோட அப்பாவை ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறாரு. இதை பார்த்த மேஜிக், என் அப்பாவை கை நீட்டி அடிச்சிட்டல்ல, இனிமே நமக்குள்ள செட் ஆகாது, லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுதுங்க. அப்புறம் பாரியோட அப்பாவும், அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துச்சு, அதுக்காக உன் காதலை தியாகம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண பாரி போய் மேஜிக்கோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அவரும் உன்னுடைய அப்பாவுக்கு காது கேட்காம போனதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. ஆனா மேஜிக் உங்க அம்மாவோட சம்மதத்தோட வந்தா மட்டும்தான் இனிமே பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி கராரா சொல்லிடுறாங்க. இனி அம்மாவை திருத்த முடியாதுன்னு பாரி கல்யாண மண்டபத்துக்கு வந்து தாலி கட்ட ரெடி ஆகுறாரு. ஆனா அங்கதாங்க உலக மக்கா ட்விஸ்ட் ஓடுது. மாப்பிள்ளை கல்யாணம் வேண்டான்னு ஓடுவான்னு பார்த்தா மாமா பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுது. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டாட்டா காட்டிடுச்சுங்க. பாரிக்கு ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கோவத்துல ஃப்ரெண்டோட சேர்ந்து சிகரெட் குடிக்க டீ கடைக்கு வராருங்க. ஓடிப்போன அந்த மாமா பொண்ணு டீ கடையில யாரு கூட நிக்குது தெரியுமா? நம்ம பாரியோட உயிர் நண்பன் தினமும் அட்வைஸ் பண்ணானே அந்த கோபி கூட தாங்க. நம்ம ஹீரோ பாரிய பார்க்க வர கேப்ல கோபி அந்த பொண்ணை தட்டி தூக்கியிருக்காங்க. பாரிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாததால இவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு மண்டபத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். பாரி அவங்க 2 பேரையும் அப்படியே மண்டபத்துக்கு இழுத்துட்டு வந்து நிக்கிறாரு. இதே சமயம் பாரியோட அக்காவுக்கும் அவங்க மாமியாருக்கும் நடந்த சண்டையில ஜாதிக்காரங்க பண்ற அநியாயத்தை பார்த்து பாரியோட அம்மாவுக்கு ஒரு ஞானோதயம் வருதுங்க. ஜாதி மதம் முக்கியம் இல்லப்பா, மனுஷங்களோட கேரக்டர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாதி வெறி அடங்குதுங்க. கடைசியில அம்மா தான் தவற உணர்ந்து, மகனே நீ ஆசைப்பட்ட அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கிரீன் சிக்னலும் தராங்க. கோபிக்கும் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. நம்ம பாரி நேரா மேஜிக் கிட்ட ஓடி போய் இந்த விஷயத்த சொல்லி ஜாதி மதங்களை எல்லாம் தாண்டி காதலிச்ச மேஜிக்கை கைப்பிடிச்சு ஹாப்பி எண்டிங்கோட படம் இங்க முடியுதுங்க. இந்த அன்பே டயானா மூவியோட முழு கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.